ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு எழுந்திரிக்கும் போதே. சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம் எப்போவுமே. ஆனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் நமக்கு வந்துட்டு பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் தனியாக வேலை செஞ்சிட்ருக்கோன்னா ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதனாலே சரி நம்ம ஒரு 8:30 மணிக்கு எழுந்திரிச்சா கூட அவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மணி ஆகிடும் எழுந்திரிக்கிறதுக்கு. அதனாலே பார்த்திங்கன்னா லேட்டாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு காஃபி தான் அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊரில் இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு இந்த மட்டன்லேருந்து காய்கறி பழம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்டுங்கிட்ட வந்துட்டு சொல்லிவிடுவாங்க. அவங்க வந்து ஈஸியாக வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம எங்கள் கடைக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி வந்து நடந்துப்பாங்க. அவங்க இல்லை அப்படின்னாலும் வீட்டு மேலே அவ்வளோ அக்கறையாக எல்லாமே வந்துட்டு பார்த்துப்பாங்க. அது வரைக்குமே வந்துட்டு சந்தோஷம்தான் படணும். என்ன தான் நம்ம வந்து பசங்களுக்கு பிடிச்சதை வச்சாலும் ஆனால் இந்த குழம்புன்றதே வந்துட்டு அவங்களுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலே பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறது இப்போ அவங்க போனதுலேருந்தே ரொம்பவும் ரேராக தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த கார குழம்புலாம் வச்சு ரொம்ப நாளாகிடுச்சு. இன்றைக்கி எப்பவும் போலவே மட்டன் குழம்பே வந்துட்டு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த இட்லி மாவெல்லாம் இருக்கும்போது நம்ம நைட்டு வந்து தோசை ஊற்றும்போது இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இல்லையா? அதுவும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றத விட அந்த இட்லியோ தோசைக்கோ ஊற்றி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவல் தான். அதை அடிச்சிக்கவே முடியாது. அது வந்து எங்கள் வீட்டில் ரொம்பவும் பிடிக்கும் எல்லாருக்குமே. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 2 தோசை போகும். இந்த சட்னி சாம்பார் வச்சோம் அப்படின்னாலே ஒரு 1-2 தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கறி குழம்பு வச்சுட்டா மட்டும் போதும். அது சிக்கனோ மட்டனோ அது பார்த்திங்கன்னா தோசை பாட்டுக்க போய்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்க சுட்டு போட்டுகிட்டே இருக்கணும். கால் தான் வலிக்கும். நான் வந்து நிறைய வாட்டி முட்டைலாம் வாங்கும்போது கவனிச்சிருக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் முட்டை மாதிரியே இருக்கும். அதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னடா இது பிளாஸ்டிக்லாம் முட்டை தயாரிக்கிறாங்களே அப்படின்ட்டு. நம்ம பிளாஸ்டிக்கில் இந்த துவரம்பருப்பு இந்த உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கே வந்துட்டு பயந்துக்கிட்டு இதெல்லாம் ஹெல்த்தி கிடையாது அப்படின்ட்டு கண்ணாடி பாட்டிலு அப்புறம் வந்து இந்த செராமிக் வந்துட்டு மாறிட்டுருக்குறோம். ஆனால் வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்னாலும் கொஞ்சம் பயம்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்துட்டு விதவிதமாக வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு நானும் நினப்பேன். ஆனால் இப்போல்லாம் வெளியில் இருந்து சாப்பாடு வந்தாலே நமக்கு வந்துட்டு பிடிக்கவே மாட்டேன்து. எப்படி பண்ணுறாங்களோ அவங்க எந்த எண்ணெயில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியாது இல்லையா? இதுவே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றது சுத்தமாக பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் வெளியில் வந்துட்டு என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு செலவும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஹெல்த்தையும் பாதிக்கும். நம்ம பசங்களுக்கும் நம்ம வந்து இது பழக்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. என்றைக்காவது ஒரு நாள் முடியல உடம்பு முடியல அப்படின்றப்போ வந்துட்டு நம்மளால் சமைக்க முடியாத ஒரு பட்சத்தில் வெளியில் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து தொடர்ந்து இந்த வாரம் வெளில வாங்குறது இது எல்லாத்தையுமே நான் கட்டுப்படுத்திக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா குறைச்சிக்கிட்டே வரேன். ஏன்னா நம்ம எதுக்கு காசு போட்டு எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீண் பண்ணணும்? அதுக்கு நம்மளால் முடிஞ்ச டிஷ்ஷை வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் வெளியில் வாங்குறத வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்ட்டு. இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நான் வந்து அதான் மணி பிளான்ட்டு தான் நம்மளால் வைக்க முடியல. அது எப்படி பராமரிக்கணும் அப்படின்ட்டே தெரியாது. சரி அது ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு வாங்க வேணாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இது சம்மர் டைம் இல்லையா? ரொம்ப வெயிலாக இருக்கும், காஞ்சி போயிடும். சரி அதனால் இந்த வின்டர் டைமில் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். அதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அது நம்ம வாங்கலாமே சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருந்தேன். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே சிக்கலாக இருந்தது. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். சரி ஜன்னல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவும் மொட்டையாக காலியாக இருக்குதே சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தொங்க விடலாமே சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் இந்த ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் பயம்தான். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் வாங்கலாம். இது கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். 85 ருபீஸோ என்னவோ தான் போட்டிருந்தது. சரி இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீன் ஷேடாக தெரிஞ்சுது அப்படின்னா கிச்சனே கொஞ்சம் அழகாக இருக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு. சரி அதனால தான் வந்துட்டு சரி விலை கம்மியாக தானே இருக்குது அப்படின்றதுனால தான் வாங்கினேன். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து நிறைய பேய் கதைங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஹாரர் ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நான் சேனல் வந்துட்டு லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த குட்டி விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.